குட் ஈவினிங் எவ்ரிவன். சரி, நான் நவனிதன். நம்ம இன்றைக்கி ஃபிசிக்ஸை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே இருக்கோம். ஃபிசிக்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் டஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, ஃபிசிக்ஸ் வந்து கஷ்டமாக ஈஸியாக அதை எப்படி தான் படிக்கிறது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி ஃபிசிக்ஸை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அது எப்படி படிக்கிறது, அது ஈஸியான சப்ஜெக்டாக கஷ்டமான சப்ஜெக்டாக, அது எந்த மாதிரி சப்ஜெக்ட்டு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கதை தான் இன்றைக்கி, சரியா? இந்த ஷார்ட் வீடியோ ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரி தான். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபிசிக்ஸோட கோர் விஷயம், சரிங்களா? அந்த ஃபிசிக்ஸ் என்னென்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை மட்டும் கொஞ்சம் பில்டப் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, சயின்ஸில் நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. சயின்ஸில் நமக்கு நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. உங்களோட பாட்னி இருக்குது, சுவாலஜி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது, சரிங்களா? நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸ். இது வந்து பயங்கரமான ஒரு ஹைப்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அது வந்து பிரம்மாண்டமான சப்ஜெக்ட்டு, சூப்பரான சப்ஜெக்ட்டு, அப்படி இப்படின்னு நியூட்டன்ஸு, ஐன்ஸ்டைன் அந்தளவுக்குலாம் சீனே கிடையாது, சரிங்களா? நீங்கள் படிக்கிற 4-5 சப்ஜெக்டில் இது ஒரு சப்ஜெக்ட்டு தான் நீங்கள். ஆனால் அப்போ நான் எதுக்கு எனக்கு இன்னும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஃபிசிக்ஸை பார்த்தாலே எனக்கு ஒரு லாகிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, எனக்கு வந்து ட்ரெயின் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, நான் ஒன்று சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை அனலாஜி எடுத்துக்கோங்க. நம்ம அனலாஜி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏஜ் குரூப்பில் நம்ம பேசும்போது நம்ம எப்படி பேசுவோம்னா, ரொம்ப ஜாலியாக பேசுவோம், மைண்டில் எதுவுமே இல்லாமல் யோசிக்காமல் பேசுவோம், ஃப்ரீயாக பேசுவோம். இது நமக்கு நம்மளோட அப்பா கூட நம்ம பேசணும்னா, இல்லாட்டினா நம்மளோட அம்மா கூட நம்ம பேசணும்னா எப்படி பேசுவோம்னா, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுவோம், ஓகே? ஏன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டடானாச்சும் பேசுவேன். இதே நம்ம ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறோம்னா எப்படி பேசுவோம்னா, இஸ் சைல்டு கம் ஹியர் அப்படின்னு பேசுவோம். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அதோட லெவலுக்கு இறங்கி போய் டே கண்ணா தங்கம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு நம்ம விளையாடுவோம். அந்த குழந்தைய கூட நம்மளே ஒரு குழந்தையாக மாறி விளையாண்டுக்கு இருப்போமா? இப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் பேசும் பொழுதும் நமக்கு அவங்களோட லெவலுக்கு நம்ம ஏறி போகணும், இறங்கி போகணும். இதுதான் விஷயம், சரிங்களா? அப்போனா தான் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதை வந்து நம்மளால் கோரிலேட் பண்ணிக்கிற முடியும். இதே மாதிரி நமக்கு ஒரு சப்ஜெக்டை படிக்கும் பொழுதுமே, நீங்கள் பயாலஜி படிக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மனநிலை வேணும், அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும். கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு மைண்ட் செட் வேணும், ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஒரு மைண்ட் செட் வேணும். அதுக்காண்டி வயரை கவ கொடுத்துலாம் படிக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் த திங் இஸ், நீங்கள் படிக்கும்போது ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த ஏதோ ஒன்று படிக்க போகிறோம், அது இருக்குது, இங்கே தான் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லா லேர்னிங்ஸுக்குமேவும் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ஸ்டார்டிங் பண்ண என்னவாக இருக்க போகுதுன்னா, க்யூரியாசிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு காரணமாக இருக்க போகுது. ஸோ அந்த க்யூரியாசிட்டியோடு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ், அகாடமிக் கண்டென்ட்ஸு, ஒன் ஷார்ட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு தேவையானது வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நாங்கள் சோஷியல் மீடியாலையும் இருக்கோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரீசன் அப்டேட்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்காக கைடன்ஸ் கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோம்னா, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் இருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நீட் எழுதியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கோர் இருக்குது, எங்கள்கிட்ட ஸ்கோர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுக்குறோம். ப்ளஸ் நீங்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சார் நான்லாம் இந்த ஜைலத்தோட ஸ்டூடெண்ட்ஸு சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்குமே கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஜைலம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான இருந்தீங்கன்னா எங்களோட எங்களோட கைடன்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8129000700. இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபிசிக்ஸை பற்றி பேசுவோம். ஃபிசிக்ஸை பற்றி பேசும்பொழுது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஃபிசிக்ஸ் வந்து சார் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு அது லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா? லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 12th படிக்கும்போது தான் அந்த ஃபிசிக்ஸோட இன்டென்சிட்டியை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு வால்யூம் 11th 12th படிக்கும்போது 2 வால்யூம் பிடிச்சி அடிக்கிடுவாங்க ஒரு வருஷத்துக்கும். படிச்சுட்டு இப்போ பெருசாக இருக்கும், சின்ன அதாவது ஒரு ஒன் லைனில் படிச்சுட்டு வந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு இப்போ 1 பேஜ் 2 பேஜ் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் இதை கூட நம்ம சமாளிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த பயபிளைகளை தான் நம்ம சமாளிக்கவே முடியாது. இப்போ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன செய்யணும், அகாடமிக் இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்மளோட மோட்டிவ். இப்போது ஃபிசிக்ஸோட நமக்கு 12th சிலபஸை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் நாட்டான ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு
எவல்யூஷன் தான். நம்ம 11th படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் எவால்வ் பண்ணி நம்ம 12th படிக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் 11th நீங்கள் வந்து அது சார் நான் 11th ஒழுங்காக படிக்கலையே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரி, 11th நம்ம சரியாக படிக்கலன்றதை பிரச்சனை கிடையாது. நம்ம இன்கேஸ் நமக்கு 12th வந்துட்டோம், 12th வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட், நமக்கு ஒரு டாபிக் பிரிலட்னா கூச்சப்படாமல் நம்ம 11th இருக்கிற போர்ஷன்ஸை வந்து நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இங்கே வந்து படிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னா 11th தான் இருக்குது. அந்த 11th எவால்வ் ஆனது தான் உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட சிலபஸ். நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும், சரிங்களா? ஸோ 12th அப்படின்றது வந்து ஜஸ்ட் லெவல். அது வந்து உங்களுக்கு புதுசாக இல்லை, எதுவுமே உங்களுக்கு கொடுக்க போகிறதே இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அண்டு கிராவிடேஷன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னடா உங்களோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட கிராவிடேஷன் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் கிராவிடேஷன்லையும் கிட்டத்தட்ட டாபிக்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். அப்படியா அப்படின்னா ஆமாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா கூலும்ஸ்ல படிச்சிருப்போம். அதே வந்து கிராவிடேஷனில் என்ன படிச்சிருப்போம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ ஃபோர்ஸ் அங்கே படிச்சிருப்போம், பொட்டன்ஷியல் அங்கே படிச்சிருப்போம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அங்கே படிச்சிருப்போம். இந்த மாதிரி அப்புறம் ஷெல்லு, பொட்டன்ஷியல் அட் த அவுட் ஷெல்லுக்கு வெளியில் ஒரு பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ இருக்கும், அங்கே கிராவிடேஷன் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட பேசிக் ஐடியா என்னன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பெரிய ஆப்ஜெக்ட், ரொம்ப மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம படிச்சிருப்போம். இதே இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம படித்தோம்னா, மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் இந்த சென்ஸ் நம்ம ஒரு சார்ஜ் வச்சு நம்ம பேசினோம்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கான்செப்ட்ஸ் வந்து அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே ரிப்ளிகே ஆகுது, சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ்க்கும் கூலுமுக்கும் சிமிலராக இருக்கும். எப்படி நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி சொல்லுவோம், Gm1 m2 டிவைட் பை r2 சொல்லுவோமா? அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், கூலுமிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், Kq1 Q2 டிவைட் பை r2. இப்போ இந்த 2 ஃபார்முலாவும் நமக்கு சிமிலராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதோட பொட்டன்ஷியலையும் பார்த்தீங்கனாலும், இதோட பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் பார்த்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் பார்த்தாலும் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். அங்கே ஃபீல்டு படிக்கும்போது இங்கே நம்ம ஃபீல்டு படிக்கலாம். ஸோ நம்ம சேனல்லேயும் நீட் சேனலில் நமக்கு எப்படின்னா ஒரு ரெட்டை கதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. அது எப்படின்னா நமக்கு அந்த 2 டாபிக்ஸ் கோரிலேட்டடான டாபிக்ஸை ஃபுல்லாமே நம்ம கோரிலேட் பண்ணி போட்டிருப்போம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஜைலம் நீட் தமிழ் சேனலில் அவங்களும் ரெட்டை கதிரை சீரிஸை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா டாபிக்ஸ் வந்து கோரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11th படித்த கிராவிடேஷன் தான் இங்கே 12th இருக்குது. அதே மாதிரி வேறு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம ஆசிலேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் படிச்சிருப்போம் 11th ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக். அது இங்கே எப்படி வரும்னா நமக்கு வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உருமாறி வரும். ஸோ வேவ்ஸ் அப்படின்றது நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்னா பேசிக்காக ஒரு ரேடியேஷன்ஸ், ஓகே? சன்லேருந்து வரப்போகிற ஒரு ரேடியேஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதை நம்ம எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒரு ஆசிலேஷன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பிளேனில் ஆசிலேட் ஆகிக்கிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரான பிளேனில் ஆசிலேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே நம்ம ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்னு எதுவுமே கிடையாது 12th. ஜஸ்ட் நம்ம 11th படித்ததோட ஒரு இன்னொரு டைமென்ஷன் தான் நம்மளோட 12th சிலபஸ், ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோவா கண்ணை கட்டி காட்டின விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா நினைக்கவே வேண்டாம், சரிங்களா? இப்போது அதே மாதிரி திங்க் ஆஃப் EMF waves as vibrating electric and magnetic fields like how sound waves are vibrating in the particles, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பார்ட்டிகல்ஸ் நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகுமோ அது பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகாது, பட் அது வந்து வைப்ரேட் ஆகும். இங்கே கூட நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியத்தில் நம்ம ஒரு சவுண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அந்த இங்கே பாயிண்ட் ஏல இருக்கிற பார்ட்டிகல் வந்து பாயிண்ட் பிக்கு போகாது, பட் அது வந்து எனர்ஜியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை எங்கே படிச்சிருப்போம்னா நம்ம ஆசிலேஷன்ஸில் படிச்சிருப்போம். இதே தான் நம்ம எங்கே சொல்ல போகிறோம்னா EM வேவ்ஸ்லேயும் நமக்கு இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ரிப்ளே அதாவது திரும்பி வரும், சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கு என்னென்னா நமக்கு பெரிய சாப்டர்ஸ் படிக்கும் பொழுது நம்ம சின்ன சாப்டர்ஸ் கூட நம்ம கோரிலேட் பண்ணி படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக நம்ம 12th நம்ம பெருசாக ஃபீல் பண்ணுறது என்னது ஆப்டிக்ஸ் நமக்கு பெரிய சாப்டர் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆப்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நான் என்ன பெருசாக ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி 10th அது பாதி இது படிச்சிட்டோம், ஓகேவா? 10th அதை நம்ம பாதி இது படிச்சிட்டோம், பாதி போர்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அப்போ ஜஸ்ட் நீங்கள் படிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜஸ்ட் நீங்கள் குயிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு பெரிய சாப்டர் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஆல்ரெடி அதில் உள்ள தெரிஞ்ச கண்டென்ட் நிறையாவே இருக்குது. அதனால் அது பெரிய சாப்டர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலப்பா ஒரு என்னத்தை படிக்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வேண்டாம், சரிங்களா?
அதே மாதிரி நீங்கள் பெரிய சாப்டர் படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன சாப்டர் கூட ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா, ஒரு கான்செப்டையும் இன்னொரு கான்செப்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், ஃபீல்டுன்னு 2 கான்செப்ட் இருக்கா. ஃபோர்ஸ்னால் என்ன, ஃபீல்டுனா என்னென்னா, ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கான்டாக்ட் புஷ் ஆர் புல் இருந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ். நம்ம தொட்டு அதை நகர்த்துறோம் அப்படின்னா அது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டு அப்படின்னா நான் தொடவே இல்லை, ஆனால் உன்னை வந்து நான் தள்ளிட்டேன் அப்படின்னா நான் என்னது நீ இவர் நாகேஸ்வரர் சொல்வார் இல்லையா, நீ அடிக்கலை, மிதிக்கலை, வையலை, திட்டலை, எதுவுமே செய்யலை, ஆனால் எனக்கு வலிக்குதுடா அப்படின்னா நம்ம தொடாமலேவு அவங்க மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் நம்ம புஷ் பண்ணியாச்சு, அதை புல் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸை வந்து நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஃபீல்டு அப்படின்றது புஷ் ஆர் புல், ஃபோர்ஸ்னாலும் புஷ் ஆர் புல் தான். ஆனால் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கான்டாக்டே இல்லாட்டினா அதை ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நமக்கு அந்த ஃபோர்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி physics does not ask you to learn more, just think deeper. உங்களுக்கு நான் நிறையா படிக்கணும்னு சொல்ல தர ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் நிறையா படிக்கணும்னு சொல்லலை, பட் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டீப்பாக படிங்க அப்படின்னா நம்ம ரொம்பலாம் டீப்பாக நம்ம படிக்கிறதே இல்லை இப்போதைக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமை உடச்சி, ஒரு நியூக்ளியஸை உடச்சி, ஒரு நியூட்ரானை உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டடி போகும், விச் மீன்ஸ் ரொம்ப டீப்பாக போகும். ஸோ நம்ம படிக்கிறது அந்தளவுக்கு நம்ம டீப்பாக படிக்கிறது இல்லை இல்லையா. ஸோ நம்ம வாட் இஸ் ஆட்டம்ன்ற அளவுக்கு படிக்கிறோம், நியூக்ளியஸ் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நம்மளோட ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிடும். விச் மீன்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான் ஸ்டில். ஓகேங்களா. ஸோ டீப்பர் அப்படின்ற சென்ஸ் நீங்கள் படிக்கிறத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். உங்களோட வியூ வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற போகிற வியூ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை. சரிங்களா. இப்போது அதை நம்ம பார்க்குற பார்வையை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டா போதும். ஃபிசிக்ஸ் மேலே நமக்கு இருக்கிற ஒரு இமேஜ், ஒரு இல்யூஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட் திஸ் இஸ் வாட், இதுதான் நமக்கு, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் நமக்கு ஒரு கிராவிடேஷன் படிக்கலாம், வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறதாலும் சரி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி படிக்கிறது கூட பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் தான் நம்ம இதை படிக்க முடியும். அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேக்னடிசம் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மேக்னடிசமையும் பிரிட்ஜ் பண்ணுறது என்னது, நம்மளோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்ற சாப்டர். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்க் வச்சு நம்ம படிக்கும் பொழுது நமக்கு இன்னமும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிற சென்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் அகெயின் க்யூரியாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட நான் ஒன்று லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன். அந்த லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நான் சும்மா ரொம்ப ஜோவியில் ஒரு கேட்டேன், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னால், க்யூரியாசிட்டி தான் இதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து எனக்கு இன்னமும் நிறைய வருஷம் அதை சொல்லி நான் ஒரு 5-6 நிறைய வருஷங்கள் பல ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் எனக்கு மனசில் அது தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிறதா இருந்தாலும், இல்லை பெருசாக ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்துக்கணும், இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னாலும், ஜஸ்ட் நமக்கு எந்த பாயிண்டில் நம்ம கிரியேட் பண்ணணும்னா க்யூரியாசிட்டி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து தான் அந்த ஸ்பார்க்கேவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ படிக்கணும் அப்படின்றத தாண்டி ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்குள்ளே அந்த க்யூரியாசிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நடக்குது, இந்த கரண்ட் எப்படி மூவ் ஆகுது, அப்புறம் அந்த மேக்னெட்ஸ்லாம் எப்படி நமக்கு, மேக்னெட் லைன்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிடைக்குது, இது குறைஞ்சிச்சுன்னா அது எப்படி கூடும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் உங்களோட க்யூரியாசிட்டியை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, க்யூரியாசிட்டியை நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா, அதுவேவும் உங்களை ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும், அதுவேவும் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரும். சரிங்களா. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது, நீங்கள் உங்களோட வியூவை மட்டும் கொஞ்சம் அலைன் பண்ணிட்டால் போதும், உங்களுக்கு வந்து சூப்பராக சப்ஜெக்ட் வந்து சூப்பராக புரியும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமாக ஒரு லைனில் சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா இது சப்ஜெக்டிவ். என்னால் வந்து இது ஈஸி உங்களுக்கு வந்து இது ஈஸியான சப்ஜெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது, ஐயா செம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சப்ஜெக்டிவ், உங்களை பொறுத்து இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எப்படி ஈஸி பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்பீடுக்கு 2 ஹவர்ஸ் இருக்கட்டும். நீங்கள் அதை வந்து என்னென்னா உங்களுக்கு புரிகிற வரைக்கும் அந்த டைம் எடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் 1 ஹவர் படிக்கிறது வந்து ½ ஹவரில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியல் டைம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து போக 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 உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரிதல் வந்து தான் இங்கே மேட்ரு, அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர்ஸ். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே உங்களை வந்து கொண்டு போயிடும். சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அண்ட் தென் இது மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நாங்கள் சோஷியல் மீடியா கூட இருக்கோம், நீங்கள் அதுலேயும் கூட எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.